ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் ரவி. சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3115 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கடைசி தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சவங்கல இருந்து அப் டு டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 25,500 முதல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 86,000 வரை சம்பளம் வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். அது ஈஸ்டர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 23/10/2024 வரைக்கும் அப்ளை பண்றதுக்கான தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் 24/9 இருந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பெர்சன் டிசபிலிட்டியா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும், யூஆர் கேட்டகரியா இருக்கட்டும், ஓபிசி கேட்டகரியா இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் வீக் பர்சன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பவர் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிக் டீசல் இன்ஜினியர், மெக்கானிக்ஸ், கார்பெண்டர், பெயிண்டர், லைன்மேன், ஒயர்மேன், ரெஃப்ரிஜரேட்டர் ஏசி மெக்கானிக்கல், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் மிஷின் டூல் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வாரியாகவே உங்களுக்கு தனித்தனியா வேகன்சிஸ் லிஸ்ட் பிரிச்சு காமிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 659 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா ஹவர்ட் டிவிஷன்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஃபிட்டர், மெக்கானிக், டர்னர், வெல்டர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஒட்டுமொத்தமாக டோட்டலா பாத்தீங்கன்னா 612 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா கேஸ்ட் வாரியா பிரிச்சும் பெர்சன் டிசபிலிட்டிக்கும் பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சும் காமிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செல்டா டிவிஷன்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன்லயே ஃபிட்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன் ஜி கேட்டகரியில ஃபிட்டர், வெல்டர், ஒயர்மேன், மெக்கானிக், ரெஃப்ரிஜரேட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரிக் மெக்கானிக் கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் அண்ட் சிடபிள்யூல பாத்தீங்கன்னா வெல்டர், மெக்கானிக், ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் டிஎம்க்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், டிஎஸ்எல், ஃபிட்டர் கொடுத்திருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு பாத்தீங்கன்னா மேசன், பெயிண்டர், ஃபிட்டர், பிளாக் ஸ்மித், வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக 440 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கஞ்சாரா ஒர்க் ஷாப்ல ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், ஒயர்மேன், கார்பெண்டர், பெயிண்டர் ஒட்டுமொத்தமாக 187 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மல்டா டிவிஷன்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ரெஃப்ரிஜரேட்டர் ஏசி மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், கார்பெண்டர், மெக்கானிக் டீசல் ஒட்டுமொத்தமாக 138 காலி பணியிடங்களும். அடுத்து ஆஸ்ட்ரோசால் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் டீசல் ஒட்டுமொத்தமாக 412 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஜமலாப்பூர் ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிக், டர்னர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 667 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. எக்கனாமிக் வீக் பர்சன், பெர்சன் டிசபிலிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன்ல பாத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உடல் ஊனமுற்றல இருக்கீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த போஸ்டிங் எல்லாம் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 முதல் 24 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு எஸ்சி எஸ்டிக்கும் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு என்எஸ்எல் கொடுத்திருக்காங்க.
10 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும், 50% கண்டிப்பாக மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1:5, அதாவது ஒரு பணியிடத்துக்கு 5 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 5ல வந்து பெஸ்ட் ஆஃப் 1 யாரும் அவங்களுக்கு தான் வந்து கொடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ மார்க் அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80.58% வந்து நீங்க வந்து மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அதுல வந்து மெட்ரிகுலேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 91%, ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா சோ இது ரெண்டே ஆட் பண்ணி ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 86% இருக்கணும். சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து அக்ரிகேட் உங்களுடைய மார்க் அடிப்படையில வச்சு எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி 1:5 டைம்ஸ் தான் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல தான் வந்து ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே இருக்கு. சோ ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஒன் ஒன்னா பார்க்க போறோம். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த டீடைல்ஸும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். சோ இப்ப நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டீங்க, டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து கன்வெர்ட் ஆயிடும். சோ நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் இங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து கிளிக் டு ப்ரோசீட் ஃபர்தர், எது நீங்க கொடுத்தாலே போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்க, நம்ம சொன்ன போஸ்டிங் டீடைல்ஸ் இங்க வந்து எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், சோ அது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஏஜ் வந்து கால்குலேட் ஆயிடும். சோ நீங்க என்ன கேட்டகரிகளோ சோ அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ ஓபி செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க எஸ்ஆ நோவா, இல்ல பெர்சன் டிசபிலிட்டி இல்லையா, சோ அது எல்லாமே வந்து கொடுத்துருங்க. எஸ்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்கற மாதிரி இருக்கும். நோனா தேவையில்லை. ஜெண்டர்னா மேலா ஃபீமேலா, அதர் கேட்டகரியா, ரிலிஜன் கிறிஸ்டின், ஹிந்து, ஜெயின், முஸ்லிம், சோ அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா, முன்னாடி வேலை பார்த்தவர்களா இல்லையா அதை வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னது வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய மெயில் ஐடி வந்து நீங்க வந்து கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து இங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது வித் டிஸ்ட்ரிக்ட், போஸ்ட் ஆபீஸ், பின்கோட் நம்பரு, நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் என்ன இருக்கு. ஏன் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கேக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து வித் டிக்கெட்டோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. சோ அதுக்கு தான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கேக்குறாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், நீங்க 8th படிச்சிருக்கக்கூடிய அந்த இது, 10th படிச்சிருக்கக்கூடியது, ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அதோட இது, ஃபைனலா வந்து ஐ ஹியர் பை இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ணணும்னா அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கான உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேட்டகரி யூஸ் பண்ணிருக்கணும், நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி லெவல்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்சா வந்து கண்டிப்பா இதுல வந்து கொடுத்துட்டு கிளிக் டு கண்டினியூ அதை வந்து நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். சோ இங்க நான் வந்து ட்ரேட் வந்து செலக்ட் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி வரல. சோ பண்ணதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் டு கொடுத்துட்டு சோ நம்ம 10th 12th மார்க் ஷீட் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து ஒன் பை ஒன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி பேமெண்ட் பண்ற மெத்தடும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது போகும். அதுல வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கும். சோ ஆஃப்லைனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி இருக்கும். சோ அதை வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்தோ இல்ல வந்து சாஃப்ட் காப்பி எடுத்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்றது. சோ அதுலயே வந்து டைரக்டா நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சலானம் வந்துடும். சோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு நோட்டிபிகேஷன், எந்தெந்த ரீஜன் வைஸ் எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட், சோ அதே மாதிரி வந்து அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.